ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகுக்கு மல்லியை காப்பாற்றுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட புரியாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயை செருப்பாலேயே அடிச்சிடுறாங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் இதில் அதிரடியான நிறைய நிகழ்வுகள் வந்து நடக்குது. என்ன நடக்குது, நாகு எதுக்காக செருப்பால் விஜயை அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நாகு எப்படியாச்சும் வந்து மல்லிக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்றதுக்காக நிறைய போராட்டங்கள் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அதை எதையுமே வந்துட்டு செயல்படுத்தவே விடலை இந்த ராஜேஸ்வரியும் நிஷாவும். அப்படி இருக்கும்போது நாகுக்கு ஒன்றுமே முடியல. ஐயோ புள்ள கொஞ்ச நேரம் விட்டா என்ன ஆகும்னு தெரியலையே, எப்படியாச்சும் வந்து விஜய் தம்பிக்கிட்ட சொன்னால் மட்டும்தான் இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும், இல்லைனா வந்து மல்லியை வந்து உயிரோட பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி நாகு தனக்குள்ளே பேசிக்கிட்டு உங்கள் காலில் வேணா விழறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா கால்லையும் சரி ராஜேஸ்வரி கால்லையும் சரி விழறாங்க நம்ம நாகு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விடவே இல்லை. இங்கே பாட்டி, உங்களுக்கும் எங்களுக்கும் இதுக்கு மேலே எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. என் தம்பி உங்கள் மல்லியை இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்திட்டான். அதனால் இதுக்கு மேலே வந்து உறவாடம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளெல்லாம் வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ போறியா இல்லை நான் இப்போ உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பார்க்குறியா அப்படின்ற மாதிரி கேட்கு. ஐயோ உங்களுக்கு நிலமை புரியல, இப்போ நான் விஜய் தம்பியை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே சலசலப்பு ஏற்பட்டுருக்கு. விஜய்க்கு என்ன ஏதோ சத்தம் கேட்குது, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்ல சுடருக்கு பயம் வருது. ஐயோ இவன் போனால் மொத்தமும் சொதப்பிடுமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போகாதீங்க இருங்க, நலுகு தானே வச்சுட்டு இருக்காங்க வெளியே உள்ளவங்க ராஜேஸ்வரியும் நிஷாவும், பார்த்துப்பா நீங்கள் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் உட்காந்துறாரு. ஆனால் வந்து உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்க தவிர நினப்பு ஃபுல்லாக வந்து மல்லி என்ன பண்ணிட்டு இருப்பா. இது எல்லாம் ஒரு சம்பிரதாயத்துக்காக பண்ணாலுமே மல்லி ஞாபகமாகவே இருக்குது விஜய்க்கு. ஏன்னா உண்மையாக காதல் பண்ணுறாங்கல்ல, அதனால் வந்து அவங்களுக்கு என்ன ஆனாலும் தெரிஞ்சிடும்ல. அதை மாதிரி தெரிஞ்சிடுச்சு. நாகுக்கு செம்மக்கும் வருது. நேரம் ஆக ஆக இங்கே நான் இவ்வளோ கத்திட்ருக்கேன், விஜய் உள்ளே உட்காந்து என்ன நலுங்கு வச்சிட்ருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இவளுங்க எல்லாரையுமே அடித்து பிரித்து மேய்ஞ்சிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு கழட்டி பல்லார் பல்லார்னு அரைகிறாங்க. மொத்த பேரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஏன்னா நலுங்கு வைக்கிற ஒருத்தவங்கள யாராவது இப்படி பண்ண முடியுமா? ஆனால் வந்துட்டு வேறு வழி தெரில நாகுக்கு. ப்ளஸ் கோவம், இவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து கடுப்பேற்றவுமே நாகுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அடிக்கவுமே விஜய்க்கு கோவம் வந்து அடிக்கவுங்க. நல்லா அடிங்க அடிங்க, மல்லியும் கொலை பண்ணிட்டீங்க, என்னையும் கொலை பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. நாகும் விஜய்க்கு அப்படி டோட்டலாக பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. மல்லியை கொலை பண்ணனா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நாகு அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் தம்பி அங்கே மல்லி எவனோ கடத்திட்டான், உயிர் என்ன இருக்கா இல்லையா, மல்லி இருக்காளா செத்துட்டாளான்னு கூட எனக்கு தெரியல, நாங்கள் எல்லோரும் பயத்தில் இருக்கோம், நீங்கள் என்னன்னா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுடருக்கு பயம் வருது, எங்கே வந்து கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து விஜய் இதெல்லாம் நம்பாதீங்க விஜய், இதெல்லாம் முழுக்க முழுக்க வந்து ஃபேக்கு, நம்மளை ஏமாற்றணும் முட்டாள் ஆக்கணுன்றதுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்க, இதை மட்டும் நீங்கள் நம்பிடாதீங்க விஜய் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை சுடர் நீயே இல்லை ரேணுகா நீயே பாரு அவங்க எவ்வளோ பதறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி ஒருவேளை இருக்குமோ. ஏன்னா வந்து கதிரேசன் உட்பட எல்லாருமே சொல்கிறாங்க இது ட்ராமா தான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் நிஷா இருந்துக்கிட்டு இது ட்ராமா தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவும் ராஜேஸ்வரி இருந்து தம்பி இது ட்ராமா தான் நீ நம்பாத, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து அவங்களால என்ன பண்ண முடியுமோ அந்த வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் வரை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நீங்கள் அதை நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவே விஜய் ஒரு கட்டத்தில் கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. நாகு உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ என் தாலி மேலே சத்தியமாக சொல்கிறேன், எங்கே போனா திருச்செந்தூர் தானே போகிறேன்னு சொன்னான், அதெல்லாம் இல்லை திருச்செந்தூர்லாம் போகலை, அவள் வந்து ஒசூர் போன இடத்துல எவன் என்ன பண்ணான்னு தெரியல, இப்போ வந்து ரொம்ப பெரிய ஆபத்தில் இருக்கா, போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லணுமே. விஜய் நாகு செருப்பால் அடித்ததே விஜய் மறந்துட்டு உடனே அங்கேருந்து கிளம்பவுமே சுடர் இருந்துக்கிட்டு, என்ன விஜய் அவங்க தான் அப்படி சொல்கிறாங்கன்னா நீங்கள் கிளம்புறீங்க, என்னோட நிலமை என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, ஐயோ ரேணுகா உனக்கு நிலமை புரியுதா இல்லையா, இப்போ விட்டால் கூட நம்ம இன்னொரு வாட்டி கல்யாணம் பண்ண முடியும், ஆனால் மல்லிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுறது ரேணுகா அப்படின்ற மாதிரி கேட்க, இவ மனசுக்குள்ளேயே செத்து போகட்டும், அவள் எதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவ பேசவுமே ஒன்றுமே புரியல. டோட்டலாக வந்து கொலாப்ஸ் ஆகிட்டாங்க நம்ம
விஜய் வந்து எப்படியாச்சும் வந்து இதுலேருந்து வெளியே கொண்டு வரணுமே, என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி தவிச்சு போய் நிற்கிறாரு. அப்போ தான் வந்துட்டு உடனே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, ஆனால் எதுக்கு ஒசூர் போனான்னு தெரியல. இதுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருந்துச்சுன்னா அப்புறம் என்ன நீங்கள் மனுஷியாவே பார்க்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி விஜய் பல விஷயங்கள் பேச, ஐயோ மாப்பிள்ளை நீங்கள் அடுத்ததெல்லாம் அப்புறம் வந்து பார்த்துக்கலாம், இப்போ நீங்கள் உடனடியே கிளம்பி வாங்க, இப்போ மல்லியோட உயிர் ரொம்ப பெரிய ஆபத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. ஆபத்தில் இருக்குதான் ஒத்துக்கிறேன், ஆனால் வந்து அவள் எதுக்காக போனா என்ன, ஐயோ மல்லி உனக்கு என்னாச்சு மல்லி அப்படின்ற மாதிரி விஜய் பதற ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாகு இப்போ உடனே ஒசூருக்கு போகிறாங்க. ஒசூர் போய் மனோகரனை பார்க்குறாங்க. என்னம்மா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்க, மாப்பிள்ளை என்னை மன்னிச்சிரு மாப்பிள்ளை, தெரிஞ்சு பண்ணலை, எப்படி நடந்துச்சுன்னே தெரில, எனக்கே ரொம்ப பயமாக இருக்குது மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. இதுக்கு மேலே என் மூஞ்சில் முழிச்சிடாதீங்க, உங்கள் மேலே நான் நிறைய மரியாதை வச்சுருந்தானா நீங்கள் எல்லாத்தையுமே கெடுத்துட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. வேறு எப்படி சொல்கிறீங்க, வேறு எப்படி சொல்ல முடியும், நீங்கள் பண்ண காரியம் கொஞ்சமாக நெஞ்சமாக அவ்வளோ பண்ணி வச்சுருக்கீங்க, இதில் அப்படி சொல்லாதீங்க இப்படி சொல்லாதீங்கன்னு பேசிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. தெரியாமல் நடந்துருச்சு மாப்பிள்ளை, இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, ஆனால் இதுக்கு மேலே இப்படி நடக்காது, எப்படியாச்சும் வந்து மல்லியை தேடி கண்டுபிடிக்கணும், என் உயிரே போகிற மாதிரி இருக்கு மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. உங்களுக்கே உயிரே போகிற மாதிரி இருக்குன்னா அப்போ எனக்கு எப்படி இருக்கும், என் இடத்துல இருந்து நீங்கள் யோசிக்க மாட்டேன்றீங்க, உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுறீங்களா தெரியாமல் பண்ணுறீங்களான்னு எனக்கு ஒன்றுமே புரியல, ஆனால் என்னமோ பண்ணுறீங்கன்னு மட்டும் தெரியுது, ஆனால் அது சுத்தமாக வந்து சரியில்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ எப்படியாச்சும் வந்து தங்காச்சை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த இதில் மட்டும் இருந்துட்டு இருக்காங்க. இருக்கட்டும், எவ்வளோ சீக்கிரம் உங்களால் முடியுதோ அவ்வளோ இது பண்ணிகிட்ருக்கீங்க, என்னை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டீங்க, இந்த மாதிரி நான் ஆனதே இல்லை, அந்தளவுக்கு என்னை ஆக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும்னு தான் நானும் நினைக்கிறேன், ஆனால் முடிவு கட்டுற மாதிரி தெரியல, என்னமோ பண்ணுறீங்க மாமா அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்கிறாங்க. ஐயோ மாப்பிள்ளை அப்படி மட்டும் சொல்லாதீங்க, கூடிய சீக்கிரம் நம்ம தங்கச்சை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே எப்படி கண்டுபிடிக்க முடியும், அதான் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, இதுக்கு மேலே எதையுமே வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும், அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு.